Hello students, today we are going to see book back sum number 20 NCERT. In this video, we are going to see how to calculate capital reserve effortlessly. It means without any difficulty. And even before preparing your journal entries. Even without a pen and pencil, if you are good at your tables. I tell you, it would not take more than 2 minutes. It is very easy to find out. We are going to see how to find it out effortlessly without putting any effort. So before getting into this video, if you like my video, please like, share and subscribe and leave your comments. Don't forget to leave your comments because your comments are going to boost us to continue. And further, if you need any clarification or you need videos on any other topic, please leave in the comment box. We will do the needful. Okay, so let us get into the sum now. Ashoka Limited Company, which had issued equity shares of rupees 20 each. So the face value is rupees 20 each at a premium of rupees 4 per share. They forfeited 1000 shares for non-payment of final call of rupees 2 per share. Okay, I am stopping here. என்ன பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா சம்மில் ஃபஸ்ட்டு யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த சம். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் எவ்வளோன்னு பார்க்கணும். ஃபேஸ் வேல்யூ ஆஃப் த ஷேர்ஸ் எவ்வளவு? 20 rupees. Why they have forfeited his shares? Because he did not pay 2 rupees. 2 rupees of the final call he did not pay. அப்போ அவர் எவ்வளோ பே பண்ணிட்டாரு? 18 rupees per share பே பண்ணிட்டார். இதுதான் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேபிட்டல் ரிசர்வ் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹவு மச் ஹி பெய்டு பர் ஷேர். பர் ஷேர், ஐ எம் அகெயின் ரிப்பீட்டிங், பர் ஷேர். Per share face value is 20. He did not pay 2 rupees. So he paid 18 rupees per share. Okay. இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த 400 of the forfeited shares were reissued at rupees 14 per share. இப்போ அவருடைய 1000 ஷேர்ஸில் இருந்து only 400 shares are reissued at the first instance. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? 400 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. forfeited means அவர் எவ்வளோ பணம் கட்டினாரோ அந்த பணத்தை என்ன பண்ணிடுவாங்க? ஜப்த் பண்ணிடுவாங்க. they will just take the money and he will be no more a member, no more a shareholder of the company. அவர் பணம் மட்டும் நம்மக்கிட்ட இருக்கும். அவரை வந்து ஷேர் ஹோல்டரில் இருந்து எடுத்துருவாங்க. அதனால் அவருடைய ஷேர்ஸை இப்போது வேறொரு பர்சனுக்கு ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது 1000 ஷேர்ஸ் இருக்குது அவங்க கையில், 400 ஷேர்ஸை ரீஇஷ்யூ பண்ணுறாங்க. ரீஇஷ்யூ பண்ணும்போது that is reissued at the rate of rupees 14 per share. இப்போ பேங்க்கில் பர் ஷேர் எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு? ரீஇஷ்யூ பண்ணும்போது 14 rupees வந்திருக்கு. இந்த 400 ஷேரை ரீஇஷ்யூ பண்ணும்போது எவ்வளோ மணி வந்திருக்கு? உள்ள 14 rupees பர் ஷேர் உள்ளே வந்திருக்கு. ஓகே, ஸோ ஒன்லி தீஸ் டூ வி நீட் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த கேபிட்டல் ரிசர்வ். தட்ஸ் ஆல். எவ்வளோ பணம் அவர் கட்டியிருந்தார்? அவர் எவ்வளோ பணம் கட்டியிருந்தார்? XYZ whose shares have been forfeited. அவர் எவ்வளோ கட்டியிருந்தார்? 18 rupees கட்டியிருந்தார். இப்போது புதுசாக வந்தவர் எவ்வளோ ரூபாய் கட்டியிருக்கிறாரு? 14 rupees கட்டியிருக்கிறாரு. ஸோ டோட்டல் என்கிட்ட எவ்வளோ ரூபாய் வந்துருச்சு? ஆல்ரெடி ஐ ஹேட் 18 rupees ஃப்ரம் த ஃபெலோ ஹூ ஹஸ் பீன் forfeited. இப்போது புதுசாக எனக்கு எவ்வளோ ரூபாய் வந்திருக்கு? 14 rupees வந்திருக்கு. ஸோ இஃப் யூ ஆட் போத் த அமௌண்ட் இட் வில் கம் டு 32 rupees. ஸோ நவ் ஐ எம் ஹேவிங் இன் மை ஹேண்ட் 32 rupees per share. என்னுடைய ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 20 rupees. ஸோ ஷேர் கேபிட்டலுக்குள்ளே எவ்வளோ தான் போக முடியும்? 20 rupees தான் போக முடியும் பர் ஷேர். ஈவன் ஒன் சிங்கிள் பைசா cannot go beyond 20 rupees. So share capital is always credited with the
ஃபேஸ் வேல்யூ. நாம் இங்கே பர் ஷேர் பேசுகிறதுனால ஒரு ஷேருக்கு 20 ருபீஸ் தான் கிரெடிட் போக முடியும். ஆனால் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது, 18 + 14 எவ்வளோ நம்ம கையில் இருக்குது, 32 ருபீஸ் இருக்குது. ஸோ 20 ருபீஸ் தான் நம்ம ஷேர் கேபிட்டலுக்கு வந்து கிரெடிட் போட முடியும், கொண்டுட்டு போக முடியும். ஸோ அப்போ நம்ம கையில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்குது, எக்ஸ்ட்ராவாக 12 ருபீஸ் பர் ஷேர் நம்ம கையில் இருக்குது. ஃபார் 400 ஷேர்ஸ் எவ்வளோ இப்போ இருக்க போகுது, ஏன்னா 400 தான் நம்ம ரீஇஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு ஷேருக்கு எங்கிட்ட 12 ருபீஸ் இருக்குன்னா 400 ஷேருக்கு எவ்வளோ இருக்க போகுது, 4800 இருக்க போகுது. தட்ஸ் வை ஐ செட் தட் இஃப் யூ ஆர் குட் அட் யுவர் டேபிள்ஸ் யூ கேன் டூ இட் விதவுட் எ பென் அண்ட் பென்சில். ஜஸ்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் ஐ எம் யூஸிங் திஸ் நோட் புக். ஓகே, 400 × 12 4800 ருபீஸ் எனக்கு இந்த ரீஇஷ்யூவில் பெனிஃபிட் கெயின். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்க, அவுட் ஆஃப் த ரிமைனிங் ஷேர்ஸ் 200 ஷேர்ஸ் ஆர் ரீஇஷ்யூட் அட் 20 ருபீஸ் பர் ஷேர். இப்போ ரிமைனிங் ஷேர்ஸில் இருந்து 200 ஷேர்ஸை திரும்ப ரீஇஷ்யூ பண்ணுறாங்க 20 ருபீஸ்க்கு. இப்போது பேங்க்கில் எவ்வளோ ரூபாய் வந்துருச்சு பர் ஷேர், 20 ருபீஸ் வந்துருச்சு. என்கிட்ட ஏற்கனவே பர் ஷேர் எவ்வளோ இருக்குது, 18 ருபீஸ் இருக்குது ஃப்ரம் த fellow whose shares have been forfeited. இப்போ பேங்க்கில் எவ்வளோ ரூபாய் வந்துருச்சு, 20 ருபீஸ் வந்துருச்சு. ஸோ த டோட்டல் அமௌண்ட் இஸ் 38 ருபீஸ். ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு, 20 ருபீஸ். இவ்வளோ தான் ஷேர் கேபிட்டலுக்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ எங்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருக்குது பர் ஷேர், 18 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஸோ ஒரு ஷேருக்கு 18 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னா 200 ஷேருக்கு எனக்கு எவ்வளோ இருக்குது, 200 × 18 is equal to 3600. ஓகே, ஸோ என்கிட்ட 3600 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. ஆல்ரெடி என்கிட்ட எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக இருந்தது, 4800. இப்போ இந்த 200 ரீஇஷ்யூவில் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு, 3600. ஸோ த டோட்டல் கம்ஸ் டு 8400. This is the amount which will go to capital reserve account. Clear? I think very easy, simple. எவ்வளோ அவர் பணம் கட்டியிருக்கிறாரு பர் ஷேர்னு எடுக்கணும், எவ்வளவு பேங்க்கில் வந்திருக்குன்னு பார்க்கணும், ரெண்டையும் ஆட் பண்ணணும், ஃபேஸ் வேல்யூலேருந்து மைனஸ் பண்ணணும். ஃபேஸ் வேல்யூ தான் ஷேர் கேபிட்டலுக்கு போக போகுது. எவ்ரிதிங் யூ ஹாவ் டு டூ இட் பர் ஷேர். ஐ எம் அகெயின் ரிப்பீட்டிங், யூ ஹாவ் டு டூ இட் பர் ஷேர். இப்போ பர் ஷேருக்கு ஃபஸ்ட்டு ரீஇஷ்யூவில் நம்ம கையில் 12 ருபீஸ் எக்ஸ்ட்ராவாக இருந்தது. ஸோ 400 ஷேருக்கு 4800 எக்ஸ்ட்ராவாக இருக்குது. அடுத்த ரீஇஷ்யூவில் டோட்டலாக 20 ருபீஸ்க்கே ரீஇஷ்யூ பண்ணிட்டான். அப்போ நம்மக்கிட்ட இருந்த அந்த 18 ருபீஸ் நம்முடைய லாபம் தான். நீங்கள் வந்து ஆட் பண்ணி கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. பட் இஃப் யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் டூ தேட் ஆல்சோ. 200 × 18 3600 என்கிட்ட எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. ஸோ 3600 இந்த ரீஇஷ்யூவில், 4800 இந்த ரீஇஷ்யூவில். ஸோ த டோட்டல் கெயின் ஆன் ரீஇஷ்யூ இஸ் 8400. See, without writing my journal entry, without a pen and pencil, you can just do it in a minute or two. How much is the capital reserve amount will go into the reserve account. Okay, so let us now proceed. What the question says, give journal entries for the forfeiture and reissue of shares. We have to give journal entry for forfeiture as well as reissue and show the amount transferred to capital reserve account. This we have just within a minute we have found out what would be the amount will go to capital reserve account and the balance in share forfeiture account. That also we are going to do it in very easy method. So let us get into the journal entry for forfeiture. First நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு தரமும் டியூ போடும்போது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை க்ரெடிட் பண்ணுறோம், கன்சர்ன்ட் அக்கௌண்ட்டை டெபிட் போடுறோம். அப்ளிகேஷனாக இருந்தால் அப்ளிகேஷனை டெபிட் போடுறோம். அப்ளிகேஷனுக்கு வந்து பணம் டியூ போடுறதுக்கு முன்னாடியே வந்துடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்றதுக்கெலாம் டியூ போட்டதுக்கப்புறம் தான் வரும். அப்ளிகேஷன் பணம் மட்டும் முதல்ல பணம் வரும், அப்புறம் நம்ம டியூ போட ஆரம்பிப்போம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சப்போஸ் ஒரு டெலஃபோன் பில்லோ அல்லது ஒரு எலக்ட்ரிசிட்டியோ நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, புது வீடு எடுத்திருக்கோம், அந்த வீட்டில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம மீட்டரை வைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இபி போர்ட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணி அட்வான்ஸ் பே பண்ணணும். அப்போ தான் அவன் வந்து மீட்டரை போர்டை வைப்பாங்க. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், ஒவ்வொரு தரம் நம்ம போய் அட்வான்ஸாக பேமெண்ட் கட்டுறோம்,
கிடையாது. நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். யூஸ் பண்ண ஆரம்பித்தோடனே பில்லு வருது. தட் இஸ் த டியூ அமௌண்ட் நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. டியூ அமௌண்ட்டை இன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நாம் பே பண்ணுறோம். சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் த கம்பெனி. ஃபர்ஸ்ட்டு அவங்க ப்ராஸ்பெக்டஸ் இஷ்யூ பண்ண உடனே பேங்க்கில் பணம் நம்ம கட்டணும். தட் இஸ் ஜஸ்ட் லைக் அன் அட்வான்ஸ். அப்போ தான் நம்ம மெம்பர் ஆக முடியும். அதை நம்ம ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஷேர் அப்ளிகேஷன்லேருந்து இட் வில் கோ டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஒன்ஸ் நம்ம மெம்பராக ரெஜிஸ்டர் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்க எப்பப்போ பணம் கட்டணுங்கிறத டியூ போட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் வி மேக் த பேமெண்ட். ஸோ இந்த கேஸில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஒவ்வொரு தரமும் நம்ம டியூ போட்டுட்டோம். அலாட்மெண்ட்டுக்கு ஒரு டியூ போட்டோம், அவர் பணம் கட்டினார். ஃபஸ்ட் காலுக்கு நம்ம டியூ போட்டிருந்துருப்போம், அவர் பணம் கட்டியிருக்கிறாரு. ஈவன் ஃபைனல் காலுக்கும் நம்ம டியூ போட்டுட்டோம். நமக்கு அவர் பணம் கட்டலைன்னு எப்போ தெரிய வரும்? ஒன்லி வென் வி கோ டு த பேங்க் அக்கௌண்ட். அதுக்கப்புறம் தான் டியூ போட்டதுக்கப்புறம் தான் அவர் பணம் கட்டலைங்கிறதே நமக்கு எனி ஸ்டேஜில் நமக்கு தெரிய வரும். இங்கே நான் பேமெண்ட்டுக்கு நம்ம டியூ போட்டுட்டோம். அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஷேர் கேபிட்டலை டோட்டல் ஃபேஸ் வேல்யூவால் ஆல்ரெடி க்ரெடிட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபேஸ் வேல்யூவை ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ பர் ஷேர் நான் இங்கே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுகிறேன். யூ ஆர் ஏபிள் டு சி. ஐ திங்க் பர் ஷேர் வந்து 20 rupees. அவருடைய ஷேர் ஃபோர்ஃபேட் ஆனது எவ்வளோ ஷேர்ஸு, 1000 ஷேர்ஸு. ஸோ 1000 × 20 நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஸோ 20,000 நம்ம ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டை நாம் டெபிட் பண்ண போகிறோம். ஏன்னா ஐ ஹவ் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன், இதை நம்ம ஏற்கனவே க்ரெடிட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பணம் கட்டலையோ த அமௌண்ட் விச் ஹீ டிட் நாட் பே அதை ஃபஸ்ட்டு க்ரெடிட் போடணும். இந்த கேஸில் அவர் என்ன பண்ணலை, நான் பேமெண்ட் ஆஃப் ஃபைனல் கால். ஃபைனல் கால் எவ்வளோ ரூபா, 2 rupees பர் ஷேர். ஸோ 1000 rupeesக்கு எவ்வளோ கட்டலை, அவர் 2000 rupees கட்டலை. ஓகே, that will go to equity share final call account. எது கட்டலையோ அதை கிரெடிட் போடணும். அதுக்கப்புறம் அவர் எவ்வளோ கட்டியிருக்காரோ அது ஃபோர்ஃபியேச்சரில் போயிடும். ஃபோர்ஃபியேச்சர் மீன்ஸ் ஜப்து பண்ணுறது, ஃபுல்லாக பிடிச்சிக்கிறது, அவர் பணத்தை அவரை மெம்பர்ஷிப்லேருந்து நீக்கிடுறது. ஸோ அவர் எவ்வளோ பணம் கட்டிட்டார், 18 rupees கட்டிட்டார். இங்கே பார்த்தீங்கன்னா டெபிட் 20 அண்ட் கிரெடிட் ஆல்சோ ஷுட் கம் அஸ் 20 per share. 18 rupees கட்டிட்டார். 1000 ஷேர்ஸ்க்கு அவர் எவ்வளோ கட்டிட்டார், 18,000 கட்டிட்டார். ஸோ அவர் ஜேர்னல் என்ட்ரி both the debit and credit aspect matches 20,000 and 20,000. So you have to write the narration. 1000 shares forfeited for non-payment of final call, ₹2 per share. ஓகே, இப்போ ரீஇஷ்யூ பண்ணும்போது நாம் இதை நீங்கள் 2 ஜேர்னல் என்ட்ரியாகவும் எழுதலாம், கம்பைன்டு ஜேர்னல் என்ட்ரியாகவும் எழுதலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா 2 டைப்பாக ஷேர்ஸ் இஷ்யூ ஆகிருக்கு. ஒரு 400 ஷேரை 14க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. அடுத்து 200 ஷேரை 20க்கு இஷ்யூ பண்ணியிருக்காங்க. நான் இங்கே கம்பைன்டு என்ட்ரியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு இஃப் யூ ஃபீல் எனி டிஃபிகல்ட்டி யூ கேன் மேக் இட் அண்ட் ஒன் மோர் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இப்போ 400 ஷேருக்கு 14 rupees வந்திருக்கு. ஸோ that will come to 5,600. 200 ஷேருக்கு 20 rupees எவ்வளோ வரும், 4,000. ஸோ டோட்டலாக பேங்க்கில் எவ்வளோ பணம் வந்துருச்சு, 9,600. இங்கே பார்த்தீங்கன்னா 14 rupees தான் வந்திருக்கு, இங்கே 20 rupees வந்துருச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், ஷேர் கேபிட்டலுக்கு அப்படியே 20 rupees போயிடும். பட் இங்கே வந்து இட் இஸ் ஒன்லி 14 rupees. வி நீட் 6 rupees மோர் பர் ஷேர். இந்த அமௌண்ட்டை நம்ம எங்கேருந்து யூட்டிலைஸ் பண்ண போகிறோன்னா, ஷேரை ஃபோர்ஃபியேச்சர் பண்ணி இங்கே 18 rupees வச்சுருக்கோம் இல்லையா, அதிலேருந்து நம்ம எடுக்க போகிறோம். பர் ஷேர் 6 rupees எடுக்க போகிறோம். ஸோ 400 ஷேருக்கு 6 rupees ரேட்டில் we are going to take out 2,400. I think it's clear. ஓகே, இப்போது 400 ஷேருக்கு நமக்கு எவ்வளோ ரூபாய் தேவையாக இருக்குது, 6 rupees தேவையாக இருக்குது. நம்மக்கிட்ட ஏற்கனவே 18 rupees பர் ஷேர் ரேட்டில் பணம் இருக்குது. ஸோ அந்த 18 rupeesலேருந்து ஒரு 6 rupees நம்ம யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். மீதி 12 rupees தான் உங்களுக்கு கேபிட்டல் ரிசர்வுக்கு போகுது. ஸோ 400 × 6 is equal to 2,400. இப்போ நீங்கள் டோட்டல் பார்த்தீங்கன்னா திஸ் வில் கோ டு 12,000 rupees. நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம், 400 + 200 600. நாமினல் வேல்யூ எவ்வளவு, 20 rupees. ஸோ 12,000 rupees ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு போயிருச்சு. வி ஹவ் ஆல்ரெடி இஷ்யூட் ஒன்லி 400 + 200 600 ஷேர் இஷ்யூ பண்ணதுக்கு ஷேர் கேபிட்டலுக்கு 12,000 போயிருச்சு. ரீஇஷ்யூ ஆஃப் forfeited shares 400 at the rate of 14 per share and 200 shares at the rate of 20 per share. இப்போ நாம்
கேபிட்டல் ரிசர்வுக்கு போக போகிறோம். நம்ம ஆல்ரெடி கேபிட்டல் ரிசர்வ் ஈஸியாக கண்டுபிடிக்க உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி வி ஹவ் சீன் இட், ஹவு டு ஃபைண்ட் அவுட். எவ்வளோ ரூபா பர் ஷேர் கட்டியிருக்கிறாரு, எவ்வளோ ரூபா money has come into the bank per share. So per share into the bank 14 rupees has come in case of 400 shares, and we have already got 18 rupees per share. So the total amount we had with us is 32 rupees. The face value is only 20 rupees. So the excess amount over and above the face value of 20 rupees, that is 12 rupees per share, that will go to capital reserve account. So 400 into 12 is equal to 4800. அதே மாதிரி 200 ஷேரை ரீஇஷ்யூ பண்ணும்போது 18 rupees per ஷேர் நம்ம கையில் இருந்துச்சு, பேங்க்கில் 20 வந்துட்டனால அப்படியே 18 rupees ப்ராஃபிட் ஆயிடுச்சு. ஸோ 3600 the total goes to capital reserve account. So shares forfeiture account debit with 8400. நாம் அந்த forfeiturலேருந்து இந்த அமௌண்ட்டை எடுத்து கேபிட்டல் ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். ஸோ கெயின் ஆன் ரீஇஷ்யூ ஆஃப் 600 ஷேர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு கேபிட்டல் ரிசர்வ் அக்கௌண்ட். இன்னும் 400 ஷேர் அவங்க ரீஇஷ்யூ பண்ணலை. இப்போ அதனால் இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ஃபோர்ஃபியேச்சர் ஷேர்ஸ் அக்கௌண்ட்டில் என்ன பேலன்ஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஸோ யூ ஹேவ் டு ரைட் லைக் திஸ். பேலன்ஸ் இன் ஃபோர்ஃபியேச்சர் அக்கௌண்ட் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, அமௌண்ட் இன் ஃபோர்ஃபியேச்சர் அக்கௌண்ட். நம்மக்கிட்ட எவ்வளோ ரூபாய் அவர் கட்டியிருக்கிறாரு, 18 rupees கட்டியிருக்கிறார். 1000 ஷேர்ஸ்க்கு நம்ம கையில் எவ்வளோ ரூபாய் இருக்குது, 18,000 rupees we are having it. ஸோ இதில் நம்ம எவ்வளவு ரீஇஷ்யூவில் யூட்டிலைஸ் பண்ணோம், 14 rupees நம்மளுக்கு பேங்க்கில் வந்தது. ஸோ நாம் என்ன பண்ணோம், 6 rupees நமக்கு தேவையாக இருந்தது, 6 rupees நம்ம அங்கேருந்து எடுத்துட்டோம். ஸோ 400 ஷேருக்கு எடுத்துட்டோம். 2400 we have utilized for reissue of 400 shares. 400 ஷேர் நம்ம இஷ்யூ பண்ணுறதுக்காக நாம் யூட்டிலைஸ் பண்ணிட்டோம். ஸோ த பேலன்ஸ் அவைலபிள் இஸ் 15,600. இதில் 8,400 இஸ் த கெயின் ஆன் ரீஇஷ்யூ. அதை நம்ம என்ன பண்ணிட்டோம், ட்ரான்ஸ்ஃபர் டு capital reserve account. So less transferred to capital reserve account is 8,400. The balance available is 7,400. Very simple. I hope you understand the video. If you have any difficulty, please leave a comment in the comment box. Thank you for watching.